ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம். இங்கே அழகி பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் சித்ரா தேவிக்கு ரொம்பவே கோவமாக வருது. அவங்க கிட்ட ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க. இந்த அழகிக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது தான் சாப்பாடு கொடுப்பியா மகா, தனியாக கூட்டிகிட்டு போய் கொடு. எனக்கு என்னவோ இந்த குழந்தைய பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. யார் என்ன ஏதுன்னு ஒழுங்காக விசாரிக்காமல் வீட்டுக்குள்ளே விட்டது மட்டும் இல்லாமல் இந்த மகா மட்டும் இல்லை, இந்த பாட்டியும் தாத்தாவும் வேற அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அழகி வீட்டில் உள்ள மற்ற எல்லார்கிட்டேயும் ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டாலும் மகா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் ரொம்ப நல்லா பாசமாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டிலையே மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் அழகி பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே மகா எப்படியாவது அழகிக்கிட்ட மெதுவாக பேசி பக்குவமாக எடுத்து சொல்லி இவங்களோட அப்பா யாரு, இவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் இங்கே சூர்யா மகா கிட்ட பேசணும், தனியாக இருக்கணும், அவங்க கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு நினச்ச போதெல்லாம் இங்கே மகா அழகி பாப்பா கூடவே இருக்கிறதுனால என்ன இவகிட்ட இப்போ தான் பேசலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இங்கே அந்த அழகி கூடவேல இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அழகியை வேற யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் இந்த அழகியும் இந்த மகா கூடயே ஒட்டிக்கிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரமாவது மகா கிட்ட தனியாக மனசு விட்டு பேசலான்னு பார்த்தா எதுவும் நடக்காது போலையே அப்படின்னு நினச்ச சூர்யா மகா கிட்ட பேசுகிறாரு. என்ன மகா, ஏதோ ஒரு நாள் நம்ம ரூமில் அந்த அழகி பாப்பா தங்கிக்கட்டும் அப்படின்னு போனால் போதேன்னு விட்டா தினமும் நான் கீழே தான் படுக்கணுமா? இங்கே எப்பயுமே அழகி குழந்தை இந்த ரூமில் தான் இருக்குமா என்ன? யாருன்னே தெரியல மகா. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாலலாம் கீழே படுக்க முடியல. நீ பேசாமல் வீட்டில் யார்கிட்டையாவது யாருடைய ரூம்லையாவது படுக்கிறதுக்காக இன்னைக்கு அனுப்பி வச்சிரு. தினமும் நம்ம ரூம்லலாம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மகாவும், என்னங்க நீங்கள் வெறும் குழந்தைன்னு சொல்லாதீங்க, நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்லி பாருங்க, வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா அவங்க அப்படி தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இது நம்ம குழந்தையா இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் இந்த குழந்தையோட அப்பாவாக இருக்கும்போது இந்த குழந்தையும் நம்ம வீட்டு வாரிசு தானே. அந்த ஒரு பாசத்தில் தாங்க நம்ம கூடவே இருக்கட்டும்னு நம்ம ரூம்லேயே தூங்க வைக்கிறேன். எப்பயுமே இங்கே அழகி பாப்பாவும் என் கூட இருக்க தாங்க விருப்பப்படுறா. அதனால தான் அவள் இங்கே இருக்கட்டும்னு பார்த்தா நீங்கள் என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்களே. அங்கே யாருமே அழகியை பார்த்துக்க சம்மதிக்கவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. ஏன்னா யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி யோசிக்க முடியாதுல்லங்க. குழந்தை தானே. ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீடு தேடி நம்ம வீட்டோட வாரிசு வந்திருக்கும் போது நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. அழகி இங்கேயே இருக்கட்டுங்க. ஏன்னா அவள் என்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறா. என் கூட நல்ல பாசமாக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டால, அதனால தான் அப்படின்னு சொல்லி இங்கே மகாவே அழகி பாப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இங்க தாத்தா ரொம்ப மனசு வேதனையா பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். இந்த அழகி குழந்தையோட அப்பா யாருன்ற விஷயத்த நம்ம உடனே கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப மனசு படபடப்பா இருக்கு. யாரு இந்த குழந்தையோட அப்பான்ற உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு தோணுது. ஆனா என்ன செய்ய, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அதுக்கு பாட்டியும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடிக்கடி உங்களுக்கு வேற நெஞ்சுவலி வரும், உங்கள் உடல்நிலையும் அவ்வளோ சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் அந்த குழந்தைய பற்றி யோசிக்காதீங்க. மகாவும் ஐஸ்வர்யாவும் அதான் அந்த சூர்யா சொன்ன மாதிரியே டிஎன்ஏ டெஸ்டெல்லாம் எடுக்கிற வரைக்கும் இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பாங்கங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இந்த குழந்தையோட வாரிசுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. நாம் இதை மீறி என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. வீட்டில் உள்ள எல்லாருமே கௌதம் மேலே சந்தேகப்படுறதால கௌதம் ரொம்பவே கடுப்பாகிறாரு. அப்பப்போ ஐஸ்வர்யா பார்க்கும்போதெல்லாம் கௌதம் கிட்ட, கௌதம் எப்போ பார்த்தாலும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க, அதனால நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா, வந்திருக்க அந்த அழகி பாப்பா உன்னுடைய குழந்தை தானா அப்படின்னு கேட்க, என்ன ஐஸ்வர்யா நீ என்ன, நான் அப்படி எதுவும் தப்பு செய்யலை, இந்த குழந்தை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் மற்ற வீட்டில் உள்ள எல்லாரும் தான் என் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா நீயும் என்ன சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி கௌதம் ரொம்பவே கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சித்ராதேவி யோசிக்கிறாங்க. எத்தனையோ முறை கௌதம் கிட்ட கேட்டுட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா, வீட்டுக்கு வந்திருக்க குழந்தை உன்னுடைய குழந்தை தானா அப்படின்னு கேட்டால் கௌதம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் சூர்யா சொன்ன மாதிரியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தையோட அப்பா கௌதம் தான் அப்படின்னு உண்மை நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்?
வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை அவமானமாக பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி கௌதமால தான் இந்த குழந்தை வந்திருக்குமோ, கௌதம் தான் இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் சித்ராதேவிக்கே அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு ரொம்ப கோவப்படுத்தி இந்த குழந்தைய எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் இந்த குழந்தை இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ஏதாவது செஞ்சு இந்த குழந்தை வீட்டில் இல்லாதபடிக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சித்ராதேவி. எல்லாரும் சாப்பிடும்போது வீட்டுக்கு வந்திருக்க பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டினா எல்லாருமே கோவப்படுறாங்க, என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக அழகி பாப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு போய் அழகாக சுற்றி காமிச்சு இங்கே மகா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மகா. எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ உன் அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லைன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு யார் இருக்காங்க யார் இல்லைன்னு ஒன்றுமே புரியல. நான் ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னை தேடி ஒரு தாத்தா மட்டும் அடிக்கடி வந்துட்டு போவார். அவரை மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒழுங்காக பேசினதில்ல. எனக்காக எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். மற்றபடி அம்மாவோட பாசமோ அப்பாவோட பாசமோ எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியறதில்ல. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கண்ணீரோட பேசும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க மகா. இங்கே அழகி ரொம்ப சந்தோஷமாக மகா கூட ஒன்று சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே வராங்க சித்ராதேவி. உடனே சித்ராதேவி இங்கே மகா கிட்ட, உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த குழந்தை வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ் பக்கம் போகிறதும் இல்லை, வீட்டு வேலையை ஒழுங்காக செய்கிறதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தை கூடயே இருக்கியே அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் இந்த குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே, இது என்ன பெரிய இதால போச்சு, நாம் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டோம்னா அப்புறம் கௌதமோட குழந்தை தான் இதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே யோசனை பண்ணிடுவாங்க. இந்த குழந்தை பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. எப்போ இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததோ எல்லாரோட சந்தேக பார்வையும் நம்ம பையன் கௌதம் மேலே தான் இருக்குது. இதுக்கிடையில் நான் தான் குழந்தைய பார்த்துக்கணும்னு ஐஸ்வர்யாவே சொல்கிறா. இதில் இந்த மகா வேற இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மகா யோசிக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நாம் எதுக்கு தாமதிக்கணும்? எப்படியாவது அழகி பாப்பா கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட அம்மா அப்பா ஞாபகம் இருக்கா, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலே பாவம் குழந்தை ரொம்ப அழுகிற மாதிரில ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே அந்த பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்ன உடனே மகா ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே அழகி பாப்பா மகா கிட்ட, ஆமாம் இது யாரு இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு மகாவும் ஒவ்வொருத்தரையுமே அறிமுகப்படுத்திட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அழகி பாப்பா. எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து அழகி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மகாவும் கடைசியாக அனாமிகாவோட கல்யாண ஆல்பத்தை இங்கே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்காங்க அழகி. அனாமிகா பக்கத்தில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா மற்றும் அந்த அனாமிகா ஃபோட்டோவை ரொம்பவே ஊற்று பார்த்துட்ருக்காங்க. உடனே இங்கே மகா, என்ன மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தியே, இந்த ஃபோட்டோவை மட்டும் ஏன் இவ்வளோ ஊற்று பார்த்துட்ருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு இவங்களெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த தாத்தாவை மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, இவரை உனக்கு தெரியுமா, இது நம்ம அனாமிகாவோட அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் மகா யோசிக்கிறாங்க, அப்போ இந்த இந்த குழந்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, எதுக்காக இவரை பார்த்து இந்த குழந்தை தெரியும்னு சொல்லுதே அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க மகா. உடனே மகா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, ஆமாம் இந்த தாத்தாவை நீ எங்கே பார்த்துருக்க, உன்னை பார்க்க இவர் வந்திருக்காரா, உனக்கு அவர் எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே என்னை பார்க்க வந்ததே ஒரே ஒரு தாத்தா தான் அப்படின்னுட்டு, அந்த தாத்தா தான் இவர் அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட அப்பாவை கை காமிச்சு கொடுக்குறாங்க. இதை கேட்டு இதை எதிர்பார்க்காத மகா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, இவரா உன்னை பார்க்கறதுக்காக வருவார், ஆமாம் அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த தாத்தா உன்னை பார்க்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கொஞ்ச நாள் வந்தார், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எனக்காக பணம்லாம் கொடுத்ததா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறமா இவர் என்னை பார்க்கவும் வரல, என்னையும் இங்கே கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க, எனக்கு அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல, அப்போ அனாமிகாவுக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அனாமிகாவோட அப்பா எதுக்காக இந்த அழகி குழந்தைய பார்க்கறதுக்காக போகணும், தேவையானது எல்லாத்தையும் எதுக்காக செய்யணும், ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு உண்மைகள் இதுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கு, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த குழந்தைகிட்ட நம்ம உண்மையை கேட்குறோன்னு சொல்லி மனசை வேதனைப்படுத்தக்கூடாது. யாருமே தனக்குன்னு இல்லை அப்படின்னு யோசிக்கிற அழகி குழந்தைக்கு நாம் எப்பயுமே துணையாக இருக்கணும். அவங்களோட அம்மா அப்பா
யாரு, என்னதான் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க மகா. உடனே மகாவும் யாருக்குமே தெரியாம இந்த குழந்தை எந்த ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அதே ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறாங்க. எப்படியாவது அழகி குழந்தைக்கு பின்னாடி என்ன ஒரு கதை இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையால இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா இந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆசிரமத்தில் உள்ள ஹெட்டை போய் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், இந்த குழந்தை எப்படி இங்கே ஆசிரமத்துக்கு வந்தது, யார் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க, அடிக்கடி யாராவது அவங்கள பார்க்க வந்திருக்காங்களான்னு கேட்க, ஆமாம்மா, இப்போ இந்த குழந்தைக்குன்னு யாருமே இல்லை, ஆனால் இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு வயசானவர் வருவார், அவர் இந்த பிள்ளைக்காக தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரும் வரதில்லை. அதனால தான் நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கோம். ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிய போய் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கோன்னு சொல்ல, அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, இந்த இந்த குழந்தைய அப்போ வந்து பார்த்தார்ல, அவரை பற்றின விவரங்கள் தெரியுமான்னு சொல்ல, அவர் வந்து இந்த குழந்தைக்கு தாத்தா. தன்னுடைய பொண்ணுக்கு பிறந்த இந்த குழந்தை இங்கே வளரட்டும், என்னுடைய பொண்ணும் இல்லை, இந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கும் வயசாகுது அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்தாரு. ஆனால் அவங்களோட மகளும் இல்லை, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லவும், நாங்கள் வேறு வழி இல்லாமல் வளர்க்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அனாமிகாவோட அப்பா கொண்டு வந்து இந்த குழந்தைய விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இது அனாமிகாவோட குழந்தையா இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பொண்ணு இல்லைன்னு பொய் சொல்லி தான் இவங்க இந்த குழந்தைய ஆசிரமத்திலேயே சேர்த்துருக்காங்க. யாருமே இல்லைன்னு அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ அனாமிகாவோட குழந்தை ஆசிரமத்தில் வளர்ந்துருக்கு. ஏதோ தப்பாக அவங்க விசாரிக்க போய் அப்பா தான் இல்லை, இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்டில் இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்கன்னு மகாவும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உண்மையை கண்டிப்பாக அனாமிகா கிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா விஜயை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு போல. இந்த விஷயத்த மறைச்சி இந்த பிள்ளைய ஆசிரமத்தில் விட்டு வளர்த்துருக்காங்க. ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க மகா. வீட்டுக்கு வந்த மகா மேலே சூர்யா ரொம்பவே கோபமாக இருக்காரு. இங்கே சூர்யா மகா கிட்ட, என்ன மகா இதெல்லாம், உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட நிறைய நேரம் செலவழிக்கணும்னு பார்த்தா இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிற, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை கூடயே இருக்க, நைட்டெல்லாம் தூங்க முடியல, அந்த குழந்தை இருக்கிறதுனால என்னால் பெட்டில் படுக்கவும் முடியல, ஒழுங்காக வேலைக்கு போய் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்யவும் முடியல மகா, நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, அந்த குழந்தைய வேற எங்கேயாவது யாருடைய ரூம்லையாவது தூங்க சொல்லி விட்டுட்டு வா, அந்த குழந்தையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்குது, நீயும் அந்த குழந்தைக்கு பாசத்தை கொடுக்குறேன் பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி பக்கத்துலேயே வச்சுக்கிற, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை மகா அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. உடனே மகாவும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 2 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற விவரம் தெரிஞ்சிடும், அது வரைக்கும் கொஞ்சம் அந்த குழந்தைய நான் தானே பார்த்துக்கணும், வீட்டில் உள்ள யாரும் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த குழந்தை எங்கே தாங்க போகும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், நீ ஆஃபீஸ்க்கும் வரதில்லை, என்னையும் கவனிக்க மாட்டேங்கிற, அப்போ நான் என்ன யோசிக்கிறது மகா அப்படின்னு கேட்க, இப்போ என்ன உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே, வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக இங்கே சூர்யா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மகா. என்னதான் சூர்யா கிட்ட பேசினாலும் மகாக்கு அந்த குழந்தை ஞாபகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனாமிகா தான் அந்த குழந்தையோட அம்மாவாக இருப்பாங்களா, நாம் அங்கே போய் விசாரிச்சதன்படியாக நம்மளுக்கு தெரிய வந்த உண்மை இதுதான். ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அனாமிகா மேலேயும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அனாமிகா கிட்ட இந்த உண்மையை கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் ஏதாவது பிரச்சனை வருமோ, இதுதான் உண்மைன்னு தெரிய வந்தால் தாத்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மகா. இங்கே ரொம்ப நேரமாக இங்கே சூர்யா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா சூர்யா எப்பயும் போல் கீழே படுத்து தூங்கிடுறாரு. இங்கே மகாவும் அந்த அழகி பாப்பாவும் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே சூர்யா யோசிக்கிறாரு, மகா மேலே எனக்கு இப்போ தான் பாசம் வந்திருக்கு, ஆனால் மகா இந்த குழந்தையால் என்னை விட்டு தூரம் தூரம் போயிட்டே இருக்காளே அப்படின்னு தூங்காமல் மகாவை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. காலையில் எந்திரிச்ச உடனே மகா எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க, சூர்யா அங்கே ஆஃபீஸ் போகவே முடியல, ஏன்னா நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்ததுனால ரொம்பவே களைப்பாகவே இருக்காரு. இதை பார்த்த பாட்டியும் தாத்தாவும் சூர்யா கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன சூர்யா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஆஃபீஸ்க்கு போனாலும் இன்னும் களைப்பாயிருவியே அப்படின்னு சொல்ல, வேறு என்ன தாத்தா செய்கிறது, எங்கள் ரூமில் இந்த குழந்தை படுத்து நல்லா தூங்குது, அது மட்டும் இல்லாமல் நான் கீழே படுத்து பழக்கமே இல்லை, பெட்டில் மகாவும் குழந்தையும் படுத்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தாத்தா, வேலை கூட செய்ய முடியுமானே தெரியல அப்படின்னு குழந்தை தான் ரூமில் இருக்கிறது பிடிக்காமல் இங்கே சூர்யா பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க மகா. இங்கே அனாமிகா எப்பயும் போல் வராங்க. மகா இந்த உண்மையை எப்படியாவது கேட்கணும் அனாமிகா கிட்ட அப்படின்னு சொல்லி போக, இங்கே அனாமிகா மகா கிட்ட, ஆமாம் என்ன விஷயம் என்னையே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் உண்மையை சொல்லு, உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, குழந்தைக்கு அப்பா இல்லை, குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்கள் என்னவோ குழந்தையோட அம்மாவை தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க,
ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, குழந்தைய பத்தி நானும் ஆசிரமத்துல போய் விசாரிச்சேன். இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக போன ஒரே ஒரு ஆளு உன்னுடைய அப்பா மட்டும்தான். அதுவும் அடிக்கடி போய் பார்த்துருக்காரு. குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பணமும் கொடுத்துருக்காரு. இது எதுக்காக உங்க அப்பா செய்யணும்? ஒருவேளை உனக்கு விஜய் கூட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்ததா? இல்ல அந்த விஷயத்த மறைச்சு தான் விஜய கல்யாணம் பண்ணினியா? அப்படின்னு மகா இங்க அனாமிகா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, இத எதிர்பார்க்காத அனாமிகா திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருவேளை இந்த உண்மை மகாக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பதட்டம் அனாமிகா கண்லயே தெரியுது. மகா ரொம்ப கோவமா அனாமிகா கிட்ட, நீ ஏதோ உண்மையை மறைக்கிறேன்னு தெரியுது. இப்பவாது மனசுல இருக்க உண்மையை சொல்லு. நம்ம வீட்ல இருக்க அழகி பாப்பாவோட அம்மா நீ தானே அப்படின்னு மகா கேட்க, பதில் பேச முடியாம ரொம்பவே பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க அனாமிகா.